ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா? வேற லெவலில் இருந்துச்சுங்க. இங்கே முரளி வந்து அவரோட ஒய்ஃபோட நகையை எடுத்துன்னு போயிட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு காசு எடுத்து போய் செட்டில்மெண்ட் பண்ணுறாரு. ஒரு வாரத்துக்கு வந்து இந்த சைட்லேயே நீங்கள் வரக்கூடாது, ஏன்னா அபி வந்து உங்களை பார்த்துட்டா எப்படியாவது அபி வந்து உங்களை தேடினே தான்டா இருப்பா, நீ எனக்கு ஃபோன் கீன் எதுவும் பண்ணிடாத ஆனும்போது சரி நான்ட்டு போயிடும்போது இங்கே வீட்டுக்கு வந்த உடனேயும் அஞ்சலி போயிட்டு கல்யாணத்துக்கு போகலான்ட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நகையை செட் பண்ணுற டைமில் முரளி ஐயோ என்னம்மா நீ ஏஞ்சி அங்கெல்லாம் போறன்னும் போது, இல்லைங்க என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகணும், அதுக்கு தான் சாரீக்கு மேட்சாக ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கலாம், நான் எடுத்து வைக்கிறேம்மா, உன்னை டாக்டர் என்ன சொன்னார், ரெஸ்ட் எடுன்னு சொன்னார். ஒரு நிமிஷம் அப்படியே வந்து அஞ்சலியோட மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா இங்கே போய் எடுத்தால் பீரோவில் நகையே இருக்காது, இதை வந்து ஏதாவது ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணலான்ட்டு அப்படியே திருடனுங்கள்லாம் வர வச்சு அப்படியே அந்த நகையை தூக்கிற மாதிரி காமிக்கிறாங்கங்க. பார்த்தா நம்ம மாசான ஹீரோ யார் ராகவ் இருக்கும்போது இதெல்லாம் நடக்குமா? அவர் ஒரு நினைக்கிறாரு, இங்கே ஒன்று நடக்குதுங்க. அந்த திருடங்களெல்லாம் பிடிச்சா உண்மையை வந்து ஒப்பிக்க போகிறானுங்க. யாருன்னு கேட்டால் முரளி தான் எங்களை அனுப்புனவருன்ட்டு சொல்ல போகிறாங்க.